வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி பாவக்காய் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது பெரிய பாவக்காயில் நம்ம வறுவல் செய்ய போகிறோம். இதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. சின்ன வெங்காயம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 3 பாவக்காவுக்கு நான் ஒரு 1.5 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. முதல்ல பாவக்காயை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வருங்க. முதல்ல போடும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. நம்ம ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் இதை போட போகிறோம். ஒரு தடவை மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்தா போதும், அந்த எண்ணெயில் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. நல்லா பாவக்காய் வறுபட்டுருச்சு, எடுத்து வச்சுட்டு இப்போ அதே எண்ணெயில் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அது கூட நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே முதல்ல உப்பு போட்டு வறுத்துருக்குறோம், அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம வதக்கி இறக்குறப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே எண்ணெயில் மிளகாய்த்தூள் போட்டு வறுத்து எடுத்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வறுத்து எடுத்து வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பாவக்காய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கசப்பே தெரியாது. நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்ததுனால அது எந்ததுமே உடையாமல் அப்படியே நீங்கள் எந்த ஷேப்பில் போகிறீங்களோ அந்த ஷேப்லேயே உங்களுக்கு இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது அப்படியே சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் இதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.